ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு கத்தரிக்காய் புளிக்குழம்பு செய்யலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கத்தரிக்காய் ஒரு சின்ன பீஸ் முருங்கைக்காய், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இவ்வளோத்தையும் வெட்டி 2-3 பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் உள்ள போட்டு வெட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன் நம்ம புளிக்குழம்புக்கு, ஓகேங்களா. இது போக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பக்கத்தில் வச்சிட்டோமா, சட்டி சூடாகட்டும். இப்போ கடுகு ஆட் பண்ண போகிறேங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன். சின்ன சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன்னா, இப்போ என்ன பண்ணுறேன், இது பொரியும் வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஓரளவு பொரிஞ்சோடனே இப்போ இதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நம்ம போட்ட கொஞ்சம் எண்ணெயில் நல்லெண்ணெயில் நல்லா வதக்குறோமா, பையத்தோட இதையும் ஆட் பண்ணி சரிங்களா. இப்போ இது ஓரளவு இன்னும் வதங்கிட்டு அப்படியே பார்த்தா தெரியும், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிட்டு. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஓரளவு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. நான் இப்போ இதை தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு இதை எல்லாம் நல்லா மசிஞ்சு வரும் வரையும் வேக வைக்க போகிறேன், ஓகேங்களா. இதை கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வெந்து வர இப்போ பார்ப்போம் நாம் வேக வச்ச காய் எப்படி இருக்குன்னு. அளவு எல்லாமே மசிஞ்சு வந்துட்டு இப்போ நான் இதில் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. முதல்ல மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்புறம் மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது போக காஷ்மீர் சில்லி வந்து ஒரு கலருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், சாம்பார் பொடி எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணுறதுனால நான் வந்து இதை கம்மியாக போடுறேன், ஓகேங்களா. போட்டு இதை நல்லா கலரி விடுவோம், நம்ம மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி, ஓகேங்களா.
ஒரு நிமிஷம் இதை மூடி வைக்கிறேன். கொஞ்சம் வந்து எல்லா மசாலாவும் பிடிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது ஓரளவு பிடிக்க தொடங்கிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை நல்லா கிளறி நம்ம இதை நல்லா வேக விட்டுறோம். ஓகேங்களா? இந்த வேக விட்ட நேரம் நான் வந்து ஆக்சுவலாக இதை முதல்ல செஞ்சுருக்கலாம், நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால நான் இப்போ செய்கிறேன். முதல்ல மசாலா இது பிடிச்சோடனே ஒரு 2 நிமிஷம், அது வந்து ஆல்ரெடி எல்லாமே நல்லா நடந்துனது தான். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் 2 நிமிஷம் இப்படி வந்து மசிச்சு விட்டோன்னு வைங்களேன், நம்ம குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். எல்லா காயில் உள்ள டேஸ்ட்டும் குழம்புக்கு இறங்கிடும். ஓகேயா? நான் வந்து இது ஆக்சுவலாக செஞ்சுருக்கணும். நான் மசாலாவோட போட்ட நேரம் நான் வந்து பிடிச்சிடுமே அப்படின்ட்டு புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ லைட்டாக மசிச்சு விட்டேன். கத்தரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இது எல்லாமே நல்லா எல்லாத்தோட டேஸ்ட்டும் நம்ம குழம்புக்குள்ளே இறங்கணும். ஓகேங்களா? நல்லா மசிச்சுட்டோமா, எடுத்துக்கலாம். தக்காளி வச்சுட்டு நம்ம குழம்பு நல்லா கொதிக்குதா, இதில் நாம் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஸ்லைட்டாக சீனி ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக புளி ஐட்டங்கள்லாம் செய்யும்போது ஓரளவு சீனி ஆட் பண்ணால் தான் அது பேலன்ஸ் பண்ணி ஈவனாக எல்லா டேஸ்ட்டும் உரப்பு, இனிப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக நமக்கு கிடைக்க வேண்டிய டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணுன்றனால நான் கொஞ்சம் குழம்பை வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக்குறதுக்காக நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். ஓகே, ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு வந்து ஓரளவு, எனக்கு நாங்கள் 2 பேருக்கு தானே அந்த குழம்பு வைக்கிறேன், அதனால் எங்களுக்கு வந்து இது தாராளமாக இது போதும். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், மல்லி ஆட் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் மல்லி வந்து கழுவி வச்சுருக்கேன். அந்த மல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸோட சீக்கிரமே ஒரு புளிக்குழம்பு பண்ணிட்டோம். ஈவன் இது பேச்சுலர்ஸ் பண்ணுறேன்னா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி, ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ண ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிவிடுங்க கரெக்டாக. மசாலாவோட காய் வந்து சேர்ந்த உடனே அதை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு திக்னஸ் வந்த உடனே அதில் வந்து மல்லித்தலையை தூவி அடுப்பை இப்படி ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட புளிக்குழம்பு பார்த்தீங்களா, திக்னஸ் வந்துட்டுது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி மல்லித்தலையும் தூவிட்டேன். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாக, நான் நினைக்கிறேன் வித்தின் 5-10 மினிட்ஸில் இதை பண்ணிடலான்னு. பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்